இம்முறை விஜய்க்கு குறைந்தது 15 முதல் 20% வாக்கு வந்ததுனால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பேராபத்தாக தான் இருக்கும். பதினேழுலேருந்து 18, 20 மட்டும் பீக் கேம்பெயின் இருக்குங்க தமிழ்நாட்டில். வெரி பீக், உச்சகட்டத்தில் இருக்கும். மு.க. ஸ்டாலினுக்கும் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கும் சண்டை அல்ல. இந்த சண்டை என்பது உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் நேரும் போட்டி. சினிமா ரெட் ஜாயிண்ட் வர்சஸ் ரியல் ஜாயிண்ட். சோசியல் மீடியா டீமும் சரி விளம்பரம் கொடுக்க போறாங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான விளம்பரம் வரப்போதும் கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்த மட்டும் விஜய்க்கு வந்து ஒரு 30 சீட் அடிச்சுட்டாருன்னா பெரிய கதை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு போட்டியிடுறதுக்காக. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வேட்புமனு தாக்கல்ன்றது பல பேருக்கு தாவைக்கால திமுகன்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே சார், அதுக்கு என்ன காரணம் சார்? சில எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ரூல் பிரகாரம் பார்த்தா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி. எலெக்ஷன் டயத்துல அவர் சொல்லுவதுதான் முடிவு. அவருக்கு எதிர்க்காக தாவேக்காக்கு எதிர்க்காக பாட்டாளி மக்கள் கட்சி சில வழக்கறிஞர்கள் சில புகார்கள் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி உதயநிதிக்கு எதிர்த்து இன்பதுரை கொடுத்திருக்கிறார் அதிமுக எம்பி. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல வரும். சப்போஸ் எனக்கு வந்து லலிதாம்பிகை பிடிக்கலன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் எலெக்ஷன் கமிஷன்ல போய். ஸோ அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிட்டு 4 மணிக்கு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போலிங் பூத்தையும் 20 இடத்துல இருந்து அந்தந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. கண்டிப்பாக அதற்கு ஒரு சப்போஸ் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னூறு ஃப்ரெஷ் அஃபிடவிட் கொடுன்னு சொல்லுவாங்க. எப்படி விஜய் கொடுத்தாரோ அந்த மாதிரி. இப்ப பாருங்க, நம்ம இன்பதுரை ஓப்பனா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார். ஏடிஎம்கேனுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அந்த இன்பதுரை சொல்றாரு, உதயநிதியினுடைய பையனுக்கு பேன் கார்டே இல்லை, எப்படி 2.5 கோடி ரூபாய் வாங்கினாருன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு எஸ்ன்னுடுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக இருக்கிறார்களோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே வேட்புமனு தாக்கல் 2 தொகுதியில பண்ணியிருந்தாரு. அந்த 2 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், டேட்டான்றது வேற வேற மாதிரி இருக்கே சார். இவர் வயசுல இருந்து சொத்துல இருந்து எல்லாமே வந்து மாற்றி சொல்லியிருக்காரு, டேட் ஆஃப் பர்த் அது எல்லாமே. உண்மையாகவே அதை அவர்கள் வழக்கறிஞர்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும். எனக்கு கிடைத்த செய்தி 2 வழக்கறிஞரிடம் அவர் கொடுத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அதனால தான் அந்த வம்பு. நீங்க எங்க பண்ணாலும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு பர்டிகுலர் திங். சப்போஸ் என்னுடைய பயோடேட்டா கிடைச்சிக்கின்னா நான் வந்து குறைஞ்சது 40 வருஷமா ஒன்று வச்சு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வெப்சைட்லேயே சரி, அந்த போன்லேயும் சரி, அந்த மாதிரி அப்டேட் பண்ணிடும். விஜய் செய்தது தவறு என்று சொன்னாலும் அதற்கு திருத்துவதற்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி திருத்துவாங்க. இப்போ செகண்ட் அப்டேட் கொடுத்துட்டாலம்மா அவருடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி என்னன்னு சொல்லிட்டு. இப்ப அவர்கள் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் களத்துல வந்துட்டாரு, போட்டியிடவும் போறாரு. 2 தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லையா வெற்றி பெறுவோங்க? தமிழ்நாட்டு முழுக்க என்னுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்க காமிக்கிறதுக்கு. சென்னையில ஒண்ணு திருச்சியில ஒண்ணுன்னு சொல்லியிருக்காரு. வீக்னஸ்ன்னு பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் பெரம்பூர்ல கிளம்பிட்டு விளையாக்க போறதுக்குள்ளயும் அங்கேருந்து போறதுக்குள்ளயும் எத்தனை ஸ்கூட்டர் பின்னாடி வருது. அவங்க டிரைவர் என்னதான் பண்ணுவாரு? விஜய் விட்டுருங்க, விஜயனுடைய டிரைவருக்கு எத்தனை சங்கடம். அது நிறைய எல்லா மோட்டார் சைக்கிளும் இடிச்சுன்னு வர மாதிரி இருக்கு. அனைத்து இளைஞர்களும் விஜயனுடைய பார்வையில் பட ஆசைப்படுகிறார்கள். ஆக மொத்தம் அவருக்கு நல்ல கூட்டம் வருது. எஸ்பெஷலி அதனால தான் என்னமோ எனக்கு ஒரு மனசுல சந்தேகம் வருது. விஜய் வந்து தன்னுடைய டிரைவருடைய மகனுக்கு சீட் கொடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரியதாகத்தான் நான் கருதுகிறேன். விஜயனுடைய அந்த ரசிகர்கள் அவர் பின்னாடி ஓடக்கூடாது, அவர் பின்னாடி செய்யக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. டிஎம்கே கரூர் செய்த மாதிரி விஜய் எந்த புழிஞ்சு அடிக்கலாம், கிரஷ் பண்ணலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அவர் கொஞ்சம் முன்ன இருந்த வேகத்தை குறைச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டால் தன்னால் பல உயிர்கள் போகக்கூடாது என்றுதான். எது இருப்பினும் இம்முறை விஜய்க்கு குறைந்தது 15 முதல் 20% வாக்கு வந்ததுனால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பேராபத்தாக தான் இருக்கும்.
ஆனா இப்ப திருச்சி கிழக்குல போட்டியிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா 2 பெரிய சக்திகளாக கே.என். நேரு அவர்கள் இருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள பார்க்க முடியுது. அவங்கள தாண்டி விஜய் அவர்கள் அங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புதுல்ல சார். தேர்தல் என்பது ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய திருவிழா. யார் வெற்றி பெறாங்க தோல்வி பெறாங்க 5ஆம் தேதி காலையில தெரிஞ்சிட போகுது. இவருடைய கான்பிடன்ஸ் இருக்கு ஜெயிக்கணும்னுட்டு. சப்போஸ் ஜெயிக்க முடியலன்னு வச்சுங்க, அடுத்த தேர்தலில் பாக்குறாரு இந்திரா காந்தி தோக்கலையா, கருணாநிதி தோக்கலையா, ஜெயலலிதா தோக்கலையா, தேர்தலில் 7 உப்பர் மேலும் கீழும் இருக்கத்தான் இருக்கும். அவங்க மொத்தம் பெரும் புள்ளிகளாக இருந்தாலும் ஒரு காமராஜ் நாடாரை ஒரு சிறுவன் தான் டிஃபீட் பண்ணான், சீனிவாசன் என்பவர். அதே மாதிரி இந்த விஜய் இந்த 2 பேரையும் டிஃபீட் பண்றாங்களா, கே.என். நேருவை அல்லது மகேஷ் டிஃபீட் பண்ண போறாரா, we have to wait and watch. பிரச்சாரம் சூடுபடுத்தி விட்டது. அனதர் ஒரு 15 days இருக்குது நம்மளுக்கு. இன்னும் 14 days கவுண்ட் டவுன்ல 14 days. இந்த 14 daysல ஒரு 5 இடத்துல விஜய் பேசினா நல்லா இருக்கும். ஆனா கடைசியில 17 18 20 மட்டும் பீக் கேம்பெயின் இருக்குங்க தமிழ்நாட்டில். வெரி பீக், உச்சகட்டத்தில் இருக்கும். அதுல விஜய் தான் டாப்ல போவார்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய சோசியல் மீடியா டீமும் சரி விளம்பரம் கொடுக்க போறாங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான விளம்பரம் வரப்போதும் கேள்விப்பட்டேன். ஆனா விஜய் அவர்கள் அடுத்து வர நாட்கள்ல எந்த மாதிரி தேர்தல் களத்தை கொண்டு போக இருக்காரு சார்? என்ன மாதிரியான யுக்திகள்லாம் வகுத்திருக்காரு? 5 இடத்துல கண்டெஸ்ட் பிரச்சாரம் பண்ண போறாரு. தன்னுடைய பிரச்சாரத்தை குறைத்து கொண்டாலும் பலர் ஏளனம் செய்தாலும் விஜய்க்கு யூத் இளைஞர்கள் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக நல்ல அழுத்தம் இருக்கிறது அரசாங்கத்தின் மீது. அதை தொடர்ந்து செய்வார் என்று தான் நினைக்கிறேன். பப்ளிசிட்டி இஸ் நாட் ஒன்லி பப்ளிக் மீட்டிங்மா, நிறைய அவங்களோட கேடர்லாம் போனோம். அந்த ஊர் கேடர்ல சைலண்டா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இட் கம்ஸ் அவுட் டெஃபினெட்லி விஜய் வில் பி விக்டோரியஸ். அவர் 15 சீட் எடுத்தாங்கன்னா அந்த திமுக ஆதங்கம் 50 சீட் எடுத்தாலும் திமுக ஆதங்கம் குறையும். விஜய் அவர்களுக்கு எதிராக திமுக இன்னும் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அவங்க டெய்லி அவங்களுடைய பிரச்சாரமானது நடத்திட்டு இருக்காங்க. ஊர் ஊராக சென்று மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இன்னும் முழுமையா வெளியே வரல அப்படின்ற கேள்வியும் சந்தேகங்களும் வந்துட்டு இருக்கே சார். அந்த வாக்காளர்கள் ஒன்னாதானமா இருக்காங்கம்மா. அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்தா சரி வராட்டா சரி விஜய்னு தான் பண்ணிடுவாங்களே. ஒண்ணு வேணாம், அந்த விசில் பண்றது என்ன கூத்தடிக்குதுங்க சவுத்துல எல்லாரும் கையில வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி தானே போகணும். அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி என்கரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. தமிழகத்தில் நான் குறைந்தது 10 தேர்தலை பார்த்திருக்கிறேன். 12 லோக்சபா எல்லாம் சேர்த்தீங்கன்னா 1967 எனக்கு வயசு 76. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி. இப்போ இது வரைக்கும் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்த பொழுது 80% ஓட்டு வாங்கியிருந்தாங்க, 85 கூட வாங்கினாங்க சில டயத்துல. 2 பேரும் சேர்த்தா மீதி 12% தான் எல்லாருக்கும் போகும். இப்போ 2021 2024 பொது தேர்தல் நடந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு சதவீதம் 23 ஆகிவிட்டது, 23%. ஏடிஎம்கேக்கு 25 ஆகிவிட்டது. இது பார்த்தா இந்த 45-50 சுருங்கிருது. 85 எங்க, 40 எங்க, 45 எங்க. ஸோ அந்த இடைவெளியை தான் விஜய் நிரப்புவார், சீமான் நிரப்புவார், மற்ற சின்ன கட்சிகள் நிரப்பும். என்னை பொறுத்த மட்டும் விஜய்க்கு ஒரு 30 சீட் அடிச்சுட்டாருன்னா பெரிய கதை. ஆனா 30 சீட் அடிக்கக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்கள் அவருடைய சுற்றுப்பொருத்தம் எல்லாமே வலுப்படுத்தி வச்சிருக்காரா சார் விஜய் அவர்கள்? இல்லை, அது ஒரு துரதிருஷ்டவசமாக அது இல்லை. காரணம், அவர் ஆரம்பிச்சதுலேருந்து தடங்களை சந்தித்து வருகிறார். என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னிலேருந்து பிரேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்லாம் ஓடுது பாருங்க, திருவாரூர்ல, மயிலாப்பூர்ல, எல்லா கோவில்ல அங்க அவ்வளோ பெரிய தேர் போச்சு, கீழே முட்டுக்கட்டை கொடுப்போம், பட்டுன்னு இருந்து போடும் தேர். அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அநீதியினால் கரூருக்கு பிறகு ஜனநாயகம் பிறகு சங்கீதாக்கு பிறகு இது மாதிரியான தொல்லைகள். இது நடுவே அவங்க தான் இந்த கட்டை போட்டாங்கன்னா தேர் இருந்துரும். அந்த மாதிரி கட்டை கரூர்ல போட்டாங்க. இவருக்கு he lost the game. பட் இந்த விடாப்பொடியாக எதிர்நீச்சல் செய்து விஜயனுடைய ஒரு சம்பந்தம் என்ன கேட்டா, எடப்பாடி பழனிசாமி விஜயம் சேர்ந்துதான் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறைமா. நீங்க திமுக வீழ்த்தணும்னு சொன்னா அவங்க 2 பேரும் ஒன்னாதான் ஆகணும். இது தேர்தலுக்கு பிறகு நம்ம விடாவாரியாக அனலைஸ் பண்ணுவான you will get to the fact. அதே சமயத்துல விஜய்க்கு ஒரு தாக்கம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம்
மு.க. ஸ்டாலினுக்கும் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கும் சண்டை அல்ல. இந்த சண்டை என்பது உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் நேரும் போட்டி. அது சினிமா ரெட் ஜாயிண்ட் வர்சஸ் ரியல் ஜாயிண்ட். அப்ப இது ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய்க்கான போட்டி இல்ல. போட்டி தெரிஞ்சதை பத்தி இல்ல. ஏங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க அவங்க விஜய் பத்தி? மோடி 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 எடப்பாடி 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 அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர டெல்லி அணியினர் டெல்லி அணியில் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு மு.க. ஸ்டாலின்? இவர் என்ன தமிழ்நாட்டு அணி நீ ஒண்ணும் பண்ணிக்க முடியல, டெல்லி அணிக்கு ஏன் போற? அதெல்லாம் இருக்குது இல்லை. ஸோ தேர்ஃபோர் ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு தடங்களை ஏற்படுத்தியது திமுக. அதற்கு அனுதாபாலை தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சது விஜய்க்கு. அது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனா இருக்க போது பாருங்க. இதனால நம்ம அதிமுகனுடைய பிரச்சார பீரங்கிகளை எல்லாம் குறைத்து எடை போட முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், இவர் விஜய் செய்த மாபெரும் தவறு மத்திய மாநில 2 அரசுகளும் விரோதித்து கொண்டதுதான். ஏதான ஒரு அரசு நீங்க 2 படகுல போக முடியாதுமா. ஒண்ணு கீழே ஒதுங்க, ஒரு மேலே ஏறிடும். அப்ப நீங்க கவுந்துருவீங்க. பட் அதுலயும் ஒரு படகுல ஒத்த கால இருந்து சவாரி பண்ணாரு. 3 தடங்கல்கள் வந்தாலும் சரி. ஸோ ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட் கூட அவர் சப்போர்ட்டா இருந்தார். அவர் தான் சிபிஐ ஒன்று போனாரு சுப்ரீம் கோர்ட்ல. இட் சப்போர்ட்டட். அவர் செய்தது தவறு என்று சொல்ல முடியாது. அவருக்கு இருந்த ஆலோசகர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு 45 வருஷம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் லலிதா அம்மா. குறைந்தது ஒரு 100 முதல் 150 எம்பிக்கள் எனக்கு மிக மிக நெருக்கமான நண்பர்கள். மிக நெருக்கமான நண்பர்கள். எப்ப போன் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் டு ஃபைனான்ஸ். எல்லாத்தோட இளம் எம்பிக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்ன என்று கேட்டால், அவங்களும் ஓட் சேகரிக்கும் போது நூதன முயற்சி கண்டுபிடித்தார்கள். ஆனா விஜய் அந்த வேன்ல போறது, பிளஸ் பஸ்ல போறது, கேரவன்ல போறது, எங்க சப்போஸ் அவர் தெரு நடந்து போனான்னா இருக்கிறவங்க தான் உயிர் ஆபத்து. அவருக்கு பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு, அவர் தப்பிச்சிட முடியும். இதையெல்லாம் கண்டுபிடித்து அவர் அனலைஸ் பண்ணி தேர்தல் வேட்பாளர்களை நன்றாக போட்டிருந்தா நன்னா இருந்திருக்கும். ரேண்டமா போட்டிருக்காரு. நீங்க ஒரு 234 தொகுதியில போட்டுட்டு 40 ஜெயிக்கிறதை விட நீங்க ஏடிஎம்கே கூட்டணியில போயிட்டு 80 ஜெயிக்கிறது அதிகமா வந்திருக்கும். அப்படித்தான் என்னுடைய கருத்து. ஏன் தெரியுமோ, எல்லா எம்பியும் அதான் சொல்றாங்க டெல்லியில. விஜய் கூட்டணி வைத்திருந்தா நன்னா இருந்திருக்கும்னுட்டு. ஏன்னா கூட்டணி வைத்திருந்தால் அவருடைய செல்வாக்கானது இன்னும் உயர்ந்திருக்கும் சொல்றீங்களா சார்? திமுகவை எதிர்கொண்டிருக்க முடியும். அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து விட்டதன் காரணம் திமுக. ஏன்னா திமுக தான் முதல்ல கலைஞர் கருணாநிதியுடன், அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானியுடன், முரசொலி மாறன் நெருக்கமாக இருந்தால் அங்கிருந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஜெயலலிதா அம்மா பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க, ராம் மந்திருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்துத்துவ கொள்கை எடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு கிறிஸ்டியன் லாபி இருக்குன்னு ஒரு நெகட்டிவா சொல்றாங்க. எது இருப்பினும் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது, அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா சில கேண்டிடேட் செலெக்ஷன்ல ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம். அவர் ஆர்கனைஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் இருக்காங்க, அட்வொகேட் மூலமா பண்ணிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு தன்னுடைய சினிமா ஸ்டாஃப் வச்சு அரசியல் பண்ண நல்லா இருக்காது. அதுதான் என்னுடைய கருத்து. அதை நெகட்டிவா எடுத்துனா கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நான் எடப்பாடி பழனிசாமி விஜயம் ஒன்று சேருவார்களா என்று அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இபிஎஸ் தான் அசம்பிளியில சொன்னார், நீ விஜய் பண்ற தப்புன்னுட்டு. அதுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் விஜய். அப்போதுல இருந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் இருந்தா நல்லா இருக்கு. இது நடுவில் ராகுல் காந்தி போது நம்ம 2 பேரும் அலையன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்டியன் மெஷினரி ஃப்ராட் வந்துட்டு தான் காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ராகுல் காந்தி ஸ்டாலினை பார்க்காத இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்மா லலிதாமா. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஒரு நாள் ராகுல் காந்தி பேசினாரோ ஸ்டாலினோட? ஒரு போட்டோ பாத்தீங்களோ? இன்னும் நாளைக்கு வரப்போறாங்க. ஒரு 10 நாள் கூட இல்லையே. பாண்டிச்சேரிக்கு போறவர் தமிழ்நாட்டுக்கு ஏமா வரல? அமித்ஷா 100 தடவை வந்துட்டாரு, நரேந்திர மோடி 50 தடவை வந்துட்டாரு. There is a disconnect between ராகுல் காந்தி அண்ட் ஸ்டாலின். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான், அதை வெளிப்படுத்த விஜயோட போனோம்னு சொன்னாங்க. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போனவங்களாம் விஜய் சப்போர்ட் பண்ணாங்க. ஒண்ணு காங்கிரஸோட போயிருக்கலாம் அவரு.
காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளில வரத்துக்கு இஷ்டம் இல்லை, ப. சிதம்பரம் போய் குழப்பினாரு. இதுதான் 4ஆம் தூண் நேயர்களுக்கு ஒரு வெளிச்சம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.